அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன, அத்தியாயம் 2. கடவுளே, வாழ்க்கையில் முதன்முறையாக அம்மா அப்பா பேச்சை கேட்காமல் இந்த தவறை செய்து விட்டேன். இனி காலம் உள்ளவரை எந்த தவறும் செய்ய மாட்டேன். என்னை இந்த ஒரு இக்கட்டிலிருந்து காப்பாற்றிவிடு இறைவா என்று தெய்வத்தை வேண்டிக் கொண்டே அந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் மிதுனா. அவள் பயந்தது போல அங்கு யாரும் இல்லை என்பதைக் கண்டு சற்று நிம்மதியானாள். அதுவரை விரைப்புடன் இருந்த அவள் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பித்தது. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு மெதுவாக நடந்தாள். வெளியே இருந்தவன் தன்னை தவறாக நினைப்பதை எண்ணியெல்லாம் அவள் வருந்தவில்லை. தான் செய்த தவறுக்கு இதுதான் தண்டனை போல என்று நினைத்தாள். அவனால் எந்த ஆபத்தும் வராது என்ற நினைவு அவளுக்கு போதுமானதாக இருந்தது. மெல்ல வீட்டை அங்குமிங்குமாக பார்த்து கொண்டே வந்தாள். மிக பெரிய ஹால். ஹாலின் ஒரு பக்கமாக ஒரு அறை வெளியே தாளிடப்பட்டிருந்தது. சற்று தள்ளி இருந்த கண்ணாடி வழியே பார்க்க ஒரு பால்கனியும் அதில் டைனிங் டேபிளும் இருப்பது மங்கலாக தெரிந்தது. ஒருவேளை சமையலறையாக இருக்கலாம் என்று நினைத்தவள் அப்படியே கண்களை சுழல விட ஒரு அறை திறந்திருப்பதை பார்த்தாள். அந்த அறைக்குள் பார்க்க பிரதீப் கட்டிலில் படுத்திருந்தான். மிதுனாவிற்கு அவனை அடையாளம் தெரிந்தது. காரில் இருந்து இறங்கி வந்தவர்களில் ஒருவன் என்பது, அந்த இன்னொருவன் தான் வெளியே நின்று தன்னிடம் கத்திக் கொண்டிருந்தவன் என்பதும் அவளுக்கு புரிந்தது. அவளுடைய பார்வை கொஞ்சம் நகர்ந்து செல்ல அங்கே மாடிக்கான படிக்கட்டுகள் இருந்தன. மாடி முழுவதும் இருட்டாக இருக்க மாடியில் யாரும் இல்லை என்பது தெளிவானது. திறந்திருந்த அறையின் பக்கவாட்டில் இன்னொரு அறை இருந்தது. அதுதான் அவள் முதலில் பார்த்த அறை. அது வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருக்க அந்த அறைக்குள் போய் உள்ளே கதவை சாத்திக் கொள்ளலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள் மிதுனா. அப்போது அவளின் பின்னே காலடி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள். அந்த சிடுமூஞ்சி உள்ளே வந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே இவனோடு வந்தவள் என்று அவன் முடிவு செய்து கொண்டிருக்க, இப்போது தனியாக போனால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ, இவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குமோ என்று பயந்தாள் மிதுனா. ஒரு கணம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று அவன் முகத்தை பார்த்தாள். ஏன் சனியனே இன்னும் இங்க நிக்கிற? உன் லீலைகளை எங்கிட்ட ஏதும் காட்டலான்னு நினைச்சா உரிச்சு தொங்க விட்டுடுவேன், ஓடிடு உள்ள என்று அவன் கத்திய சப்தத்தில் அவள் உடம்பு மறுபடியும் நடுங்கத் தொடங்கியது. நான் சொல்வதை கேட்கும் அளவு பொறுமை இருப்பவனாக தெரியவில்லையே என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. திறந்து இருந்த அறைக்குள் உள்ளே பார்க்க கட்டிலில் மல்லாந்து படுத்திருந்த பிரதீப் இவளை பார்த்து வா என்பது போல சைகை செய்து கொண்டிருந்தான். இல்லை, என்ன நடந்தாலும் சரி, இந்த குடிகாரனிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவனால் தன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் ஏற்கனவே பயத்திலும் பதட்டத்திலும் தளர்ந்து போயிருந்த தன்னால் இதற்கு மேல் எந்த ஒரு ரிஸ்கும் எடுக்க முடியாது என்று நினைத்தாள். தைரியத்தை வரவழைத்து கொண்டு, சார் ஒரு நிமிஷம் என்று சேதுமாதவனை அழைக்க எரித்து விடுவதைப் போல அவளை பார்த்தான். சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த அறைக்கதவை திறந்து உள்ளே சென்றவன் அவள் முகத்தில் அடித்து சாத்துவது போல கதவை சாத்திவிட்டான். அவன் கதவை சாத்திய வேகத்தில் மிதுனாவின் பயம் கூடிப்போனது. அவ்வளவு வேகம், அத்தனை சத்தம். அந்த சத்தத்தில் பிரதீப் சற்று சுயநினைவு வந்தவனாக எழுந்து உட்கார முயன்றான். கதவு சாத்திய சத்தத்தில் உறைந்து நின்றவள் திறந்திருந்த அறையில் இருந்து வந்த சத்தத்தால் அங்கே பார்த்து அதிர்ந்து போனாள். போச்சு, இந்த குடிகாரன் எழுந்து வந்துவிட்டால் இவன் இருக்கும் நிலையில் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, இவனோடு மல்லுக்கட்டவும் முடியாது என்று நினைத்த மிதுனா வருவது வரட்டும் என்று பிரதீப் இருந்த அறைக்கதவை சட்டென்று மூடி வெளியே தாளிட்டாள். அங்கிருந்து வேகமாக ஓடிச் சென்றவள் சமையலறை என்று நினைத்த அந்த கதவை திறக்க மிக பெரிய அறை இருந்தது. அங்கிருந்த கண்ணாடிகளின் வழியே நில ஒளி உள்ளே வந்து கொண்டிருந்தது. சுவற்றில் தேடி சுவிட்சை போட அங்கு நைட் லேம்ப் ஒளிர்ந்தது. அது ஒரு மிகப்பெரிய அறையாக தான் இருந்தது. அதன் ஒரு பகுதியில் 5 அடி உயர தடுப்பு சுவர்களுடன் கூடிய சமையல் அறையும் ஒரு பெரிய பால்கனியும் அதில் டைனிங் டேபிளும் இருந்தது. மிதுனா கையில் இருந்த வாட்சை பார்க்க அது சரியாக மணி 1 என்று காட்டியது.
இன்னும் 6 மணி நேரத்தை கடந்துவிட்டால் தனக்கு இந்த துன்பங்களில் இருந்து எல்லாம் விடுதலை. அதுவரை கதவை தாளிட்டு கொண்டு இந்த அறையிலேயே இருந்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தாள். அறைக்குள் வந்த சேதுமாதவன் வாஷ்ரூம் சென்று ரிஃப்ரெஷ் ஆகி வந்தான். உடை மாற்றலாமா என்று யோசித்தவன் சற்று சலிப்புடன் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். பிரதீப்பின் மேல் இருந்த கோபமும் அவளிடம் கத்தியதும் சேர்ந்து அவனுக்கு ரொம்பவும் தாகமாக இருந்தது. தண்ணீரை குடித்துவிட்டு படுத்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தவன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க அதில் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாட்டில் மட்டுமே இருந்தது. கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் மட்டுமே இருந்தது. அதில் ஒன்றை எடுத்தவன், வேண்டாம், தண்ணீர் தான் வேண்டும், ஆர்வோவில் பிடித்து கொள்ளலாம் என்று பாட்டிலுடன் சமையலறையை நோக்கி நடந்தான். ரொம்பவும் டயர்டாக குளிராக வேறு இருக்கிறது. ஏதாவது ஒரு மூலையாக பார்த்து உட்கார்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு கதவை தாளிடுவதற்காக திரும்ப அந்த சிடுமூஞ்சி வருவது தெரிந்தது. ஐயையோ, இவன் கண்ணில் பட்டுவிட்டால் அவ்வளவுதான். ஏற்கனவே வேறு மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறான். இப்போது இங்கு இப்படி பார்த்தால் திருடி என்று முடிவு செய்து விடுவான். ஏற்கனவே முடிவு செய்து அதன்படி நடப்பவனிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று நினைத்தவள் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து டைனிங் டேபிளுக்கு அருகில் போய் ஒளிந்து கொண்டாள். சமையலறைக்கு வந்த சேதுமாதவன் ஒரு கணம் திகைத்தான். என்ன, சமையலறை கதவு திறந்திருக்கு, நைட் லேம்ப் வேறு எரிகிறது. ஒருவேளை அந்த ராஸ்கல் இங்க வந்திருப்பானோ என்றான். அவன் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக எழுந்து வர முடியாது. அவன் கூட வந்ததே ஒரு கழிசடை. ஒருவேளை அதுதான் இங்கு வந்திருக்கும். எவ்வளவு அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்கா. ஆனா செய்யற வேலையெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. பணம் சம்பாதிக்க இந்த நாய்களுக்கெல்லாம் வேறு வழியா இல்ல, எல்லாம் பேராசை புடிச்சு அலையுதுங்க என்று சொல்லிக்கொண்டே தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தான். அவன் சொல்லிக் கொண்டிருந்தது அத்தனையும் மிதுனாவுக்கு தெளிவாக கேட்டது. திடுக்கிட்டு போனாள். அப்பப்பா, எவ்வளவு கூர்மையான அறிவு! எப்படி கவனிக்கிறான்! சமையலறை திறந்திருப்பதை கவனித்து விட்டான். தன்னை ஒரு சில வினாடிகளே பார்த்திருப்பான். அதற்குள் தன்னை பற்றியும் கவனித்திருக்கிறான். இவ்வளவையும் பார்க்கிறவன் சில வினாடி என் கண்களை பார்த்து இருந்தால் என்னுடைய நிலை என்ன என்பது புரிந்திருக்கும் என்று நினைத்தாள். ஒரு கணம் அவனிடம் போய் உண்மையை சொல்லிவிடலாமா? புரிந்து கொள்வான் போலதான் தெரிகிறது என்று தோன்றியது அவளுக்கு. அடுத்த கணமே காது கொடுத்து கேட்பானா, இல்லை நம்பாமல் இவனை மடக்க ஏதாவது கதை சொல்கிறேன் என்று நினைத்து இந்த நேரத்தில் விரட்டிவிட்டால் என்ன ஆவது? வேண்டாம் என்று அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். தண்ணீர் பிடித்து கொண்டு வெளியே சென்ற சேதுமாதவன் மறக்காமல் விளக்கை அணைத்து சமையலறை கதவை வெளியே தாளிட்டான். தன் அறைக்குள் சென்று படுத்தவனுக்கு தூக்கமே வரவில்லை. பிரதீப் மேல் எரிச்சலாக இருந்தது. என்னதான் நண்பன் என்பதற்காக அவனுக்கு உதவி செய்தாலும் தான் இந்த மாதிரி ஒரு உதவியை அவனுக்கு செய்திருக்க கூடாது என்று நினைத்தான். ஆனாலும் அந்த பேயை உள்ளே விட்டு இருக்கக்கூடாது, அப்படியே விரட்டி விட்டு இருக்க வேண்டும். என்ன செய்வது? பெண் பேயாக போய்விட்டதே. வெளியே எங்காவது போய் இந்நேரத்தில் மாட்டிக்கொண்டால் பிரதீப்புக்கு மட்டுமல்ல, தனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று எண்ணிதான் அவளை உள்ளே அனுமதித்தான். ஆனால் இப்போது தன்னுடைய வீட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது தன் அம்மா அப்பாவுக்கு செய்யும் துரோகம் என்று தோன்றியது. ஏதோ தானே தவறு செய்தவன் போல குற்ற உணர்ச்சி ஏற்பட்டதால் அவனால் தூங்கவே முடியவில்லை. ஹாலில் வந்து உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்தான். அவனுடைய வீட்டில் ஒவ்வொருவர் அறையிலும் ஒரு டிவி இருந்தது. ஆனால் இது அவர்களுடைய பண்ணை வீடு. எல்லோரும் சேர்ந்து நேரத்தை செலவழிப்பதற்காக தான் இங்கு வருவது. அதனால் ஹாலில் மட்டுமே டிவி வைத்திருந்தார்கள். ஒரு ஆங்கில அனிமேஷன் படத்தை அமேசான் பிரைமில் பார்க்க ஆரம்பித்தான். படம் சுவாரஸ்யமாக இருக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதில் இருந்த அழுத்தம் குறைய ஆரம்பித்தது. 3 மணி நேரம் ஓடியதே தெரியவில்லை. படம் முடிந்தது. சுவர் கடிகாரத்தை பார்க்க அது மணி 4 என்று காட்டியது. நாளைக்கு என்று நினைத்தவன், நாளைக்கு என்ன நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் போக வேண்டும். இதற்கு மேல் தூங்கினால் எழுந்திருக்க முடியாமல் போகலாம். ஆபீஸ் போய் இன்றைய வேலைகளை கொஞ்சம் சீக்கிரமாக முடித்து கொண்டு மாலை விரைவில் வீடு திரும்பி தூங்கிவிட வேண்டியதுதான் என்று நினைத்தவன் மறுபடியும் டிவியை ஆன் செய்தான். படபடவென்று கதவை தட்டும் சத்தம் தனக்கு மிக அருகில் கேட்க திடுக்கிட்டு போனான்.
சத்தம் வெளியே இருந்து வரவில்லை என்பதை உணர்ந்து திரும்பி பார்க்க இவனுடைய அறை திறந்திருந்தது. பிரதீப் படுத்திருந்த அறையை பார்க்க சத்தம் அங்கிருந்துதான் வந்தது. இந்த நாய் எதற்காக கதவை தட்டுகிறான் என்று நினைத்து கொண்டு அங்கே பார்க்க கதவு வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. சேதுமாதவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. யார் வீட்டுக்குள் வந்திருப்பார்கள்? மெயின் கதவு உள்புறமாக தாளிடப்பட்டிருக்கிறது. இவனுடைய அறை கதவோ வெளியே பூட்டியிருக்கிறது. குழம்பி போனான். கதவு பலமாக தட்டப்படவே சற்றே கோபத்துடன் எழுந்து சென்று கதவை திறந்து விட்டவன் யார் கதவை தட்டியது என்பதை கூட பார்க்காமல் உடனடியாக திரும்பி நின்றான். தப்பி தவறி உள்ளே பார்க்கும்படி ஆயிற்று என்றால் மிகவும் கேவலமாக இருக்கும். இந்த கலிசடைகள் என்ன நிலையில் இருக்கிறதோ, ஒருவேளை இவனுடன் வந்த அந்த பேய் விடிவதற்கு முன் போயாக வேண்டுமோ என்னவோ, ஒருவேளை அதுதான் கதவை தட்டி இருக்குமோ என்று நினைத்தான். ஆனாலும் இந்த அறை கதவை வெளியே தாளிட்டது யாராக இருக்கும்? ஒருவேளை நான் தான் கோபத்தில் அப்படி செய்துவிட்டேனோ என்று நினைத்தான். சேச்ச, இதற்கு தான் கெட்ட சகவாசம் கூட கெடுதலையே உருவாக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள் போல. குடிகாரனுடன் இருந்ததால் நானும் குடிகாரனைப் போலவே யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்க, சேது என்று அவனை அழைத்து கொண்டே அவன் முதுகை தொட்டான் பிரதீப். ஓ, இந்த நாயா? அப்படியானால் இன்னும் அந்த பேய் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ தெரியவில்லையே என்று நினைத்தவன் திரும்பாமலே என்ன என்றான். டே, இங்க பாருடா என்று பிரதீப் அவனை வலுக்கட்டாயமாக திரும்பிய சேதுவின் பார்வை உள்ளே சென்றது. அங்கு கட்டிலில் யாரும் இல்லை என்றதும் கொஞ்சம் எரிச்சல் குறைந்தவனாக என்ன என்று கேட்டான் பிரதீப்பிடம். டேய், ஏண்டா வெளியே கதவை தாழ் போட்ட? எனக்கு ரொம்ப பயமா இருந்தது தெரியுமா? நானும் வந்து கதவை தட்டலாம்னு பார்த்தேன், ஆனா எந்திரிக்கவே முடியல. உன்னைய கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீயும் வரவே இல்லை என்று குறைப்பட்டான் பிரதீப். உனக்கு எதுக்குடா பயம்? அதுதான் ஒரு பேயை கூட்டிட்டு வந்திருக்கியே. உனக்கு என்ன நினைக்கிறதுக்கு கூட நேரம் இருந்ததா என்ன என்றான் சேதுமாதவன் இலக்காரமாக. பிரதீப் புரியாமல் பார்க்க, டேய், ரொம்ப அப்பாவியாட்டம் நடிக்காத. நான் ஆஃபீஸ் போகணும், கிளம்பலாம் வா. உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நானும் கிளம்பணும். அந்த கழிசடைய சீக்கிரம் கிளம்ப சொல்லு என்று சேது சொல்ல, யாரை என்று மறுபடியும் புரியாமல் கேட்டான் பிரதீப். ஏண்டா, ராத்திரி அடிச்சது இன்னும் தெரியலையா? அதான் நைட்டு உன்னோட சேர்த்து இன்னொருத்தியையும் கார்ல கூட்டிட்டு வந்தியே, அவளைதான். சீக்கிரம் கூப்பிடு, முதல்ல வெளியே அனுப்பிட்டு கிளம்பு என்றான் சேது. டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யாரையும் கூட்டிட்டு வரலையே என்ற பிரதீப் இப்போது தெளிவாக இருந்தான். டேய், போதும்டா. ஏற்கனவே உன்னால ஒரு நைட்டு ஃபுல்லா வேஸ்டா போயிடுச்சு. இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண நான் ரெடியா இல்ல. எங்க அவ? சீக்கிரமா கூப்பிடு என்று சொல்ல பிரதீப் உள்ளே சென்று மூளை முடுக்கு எல்லாம் பார்த்து விட்டு வந்தான். அவன் மட்டும் தனியாக வருவதை பார்த்த சேதுமாதவன் திகைத்து போனான். எங்கே இவனோடு வந்த அந்த என்று நினைத்து கொண்டு அறைக்குள் சென்றவன் நாலா பக்கமும் தேடினான். பாத்ரூம் கதவு வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருக்க பயத்துடன் அதை மெதுவாக திறந்தான். ஒருவரும் இல்லை என்று தெரிந்ததும் அவனுடைய மனதில் பயம் துளிர்விட ஆரம்பித்தது. ராத்திரியிலிருந்து நடப்பது எதுவும் சரியாக இல்லையே. இவனோடு வந்த அந்த பெண் எங்கே? அவன் மண்டைக்குள் குடைந்தது. மறுபடியும் பிரதீப்பின் தோளை தொட்டு உலுக்கினான். டேய், ராத்திரி நம்ம வந்த போது ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்தியே, ஊர் ரூம்குள்ள தானேடா வந்தா, இப்போ எங்கே என்றான். பிரதீப் திருவென்று விழிக்க சேதுமாதவனுக்கு வியர்க்க தொடங்கியது. அவன் மனது வேகமாக யோசித்தது. அவளை இவனுடைய அறைக்குள் போகச் சொல்லிவிட்டு உடனே என்னுடைய அறைக்குள் போய்விட்டேன். பிறகு தூக்கம் வரவில்லை என்று அப்போதிலிருந்து டிவி தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மெயின் டோரும் உள்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவள் வெளியே போயிருக்க வாய்ப்பில்லை. பயத்துடன் எல்லா விளக்கையும் போட்டவன் மாடியில் இருக்கும் அறைகளுக்கு சென்று தேடினான். அவ்வளவு அழகாக இருந்தாலே, ஒருவேளை நான் சொல்வது போல பேயாக இருக்குமோ என்று ஒரு கணம் யோசித்தவன் பேயாவது பிசாசாவது என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டான். தலை சற்று பாரமாக இருக்க சோஃபாவில் உட்கார்ந்திருந்த பிரதீப் சேதுமாதவனின் நடவடிக்கைகளை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தான். என்னடா சேது, என்னாச்சு உனக்கு? கேட்ட பிரதீப்பை நிமிர்ந்து பார்த்த அவன் முகம் குழம்பி இருப்பது தெளிவாக தெரிந்தது.
சோஃபாவில் உட்கார்ந்தவன் தலையை பிடித்து கொண்டு நடந்ததை வரிசையாக யோசிக்க ஆரம்பித்தான். இவனை கொண்டு வந்து அறைக்குள் விட்டதும் காரை லாக் செய்ய போனேன். அப்போதுதான் அந்த ஐட்டம் காரில் இருந்து இறங்கி நின்றது. இந்நேரத்தில் விரட்டிவிட வேண்டாம் என்று நினைத்து வீட்டுக்குள் போகச் சொன்னேன். பிரதீப்பின் அறைக்குள் செல்லாமல் தயங்கி நின்று கொண்டிருந்தவளை திட்டிவிட்டு என்னுடைய அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டேன். அடுத்த 5வது நிமிடமே தண்ணீர் வேண்டும் என்று சமையல் அறைக்கு போனேன் என்று நினைத்தவனுக்கு திடீரென்று பொறி தட்டியது. சமையலறை கதவு திறந்திருக்கிறது என்று யோசித்தோமே, விளக்கு கூட எரிந்ததே. ஒருவேளை என்று நினைத்தவன் திடீரென்று சமையலறையை நோக்கி ஓடினான். கதவை திறந்து உள்ளே பார்க்க அங்கும் யாரும் தெரியவில்லை. இவள் என்ன மாய மோகினியா? காற்றோடு காற்றாக கரைந்து கலந்து விட்டாளா என்று நினைத்து கொண்டு பால்கனிக்கு சென்றவன் டைனிங் டேபிள் சேரில் உட்கார்ந்தான். அவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. என்ன நடக்கிறது இங்கே? ஒருவேளை தான் காண்பது கனவோ என்று நினைத்தவன் வெளியே பார்க்க மரங்கள் அசைவதும் பறவைகள் ஒளி எழுப்புவதும் கேட்டது. எழுந்திருக்க முயன்றவனின் கால் எதன் மீதோ மோத டைனிங் டேபிள் அடியில் குனிந்து பார்த்தான். அது 8 பேர் உட்கார்ந்து சாப்பிடும் அளவு பெரிய டைனிங் டேபிள். அடியில் என்ன இருக்கிறது என்று சரியாக தெரியவில்லை. சட்டென்று ஏற்பட்ட சிறு நெருடலுடன் லைட்டை போட அந்த இடமே பளிச்சென்று ஆனது. சேரை நகர்த்திவிட்டு அவன் கீழே மண்டியிட்டு பார்க்க இரவு அவன் பார்த்த அதே பெண் அங்கே சுருண்டு படுத்திருந்தாள். இப்போதுதான் சேதுமாதவனுக்கு உரைத்தது. தன் காலில் கூட செருப்பில்லை, குளிர்கிறது என்று. எப்படி இந்த குளிரில் வெறும் தரையில் இப்படி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள்? அவள் முகத்தையும் படுத்திருந்த நிலையையும் பார்த்தவனுக்கு பரிதாபமாக இருந்தது. இவள் எதற்காக இங்கு வந்து படுக்க வேண்டும்? பிரதீப்போடு மெத்தையில் படுத்து இருக்க வேண்டியதுதானே என்று நினைத்த போதுதான் பிரதீப் திருதிருவென்று விழித்தது ஞாபகம் வந்தது. ஏய் ஏய் என்று இருமுறை அவளை கூப்பிட்டு பார்க்க அவளிடம் எந்த அசைவும் தெரியவில்லை. கொஞ்சம் பயத்துடன் அவள் முகத்தை பார்க்க சுவாசம் போய்கொண்டிருந்தது தெரிந்தது. பதட்டத்துடன் ஹாலுக்கு ஓடிவர பிரதீப் இன்னமும் இவனை தான் பார்த்து கொண்டிருந்தான். டேய் பிரதீப், உண்மையை சொல்லிடா என்று சேதுமாதவன் நண்பனின் தோளை தொட்டு உலுக்கினான். டேய், நான் என்னைக்கிடா உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன்? எந்த உண்மையை சொல்லணும்? எதை பத்தி கேக்குற கேட்டான் பிரதீப். டேய், நேத்து நீ உன் கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தியா இல்லையா என்று கேட்க நான் யாரையும் கூட்டி வரல ஏன் என்றான் பிரதீப். டேய், ராத்திரி போன் பண்ணப்போ யாரோ ஒருத்தி கூட போறதா சொல்லிட்டு இருந்தியே, அவளை நீதான் இங்க வர சொல்லி இருந்தியா என்று சேது கேட்க பிரதீப்பின் முகம் மிகவும் வருத்தமாகிவிட்டது. அட போடா, நீ வேற என்ன கடுப்பேத்தாத. நேத்து காலையில நான் கூப்பிட்டப்ப சரின்னு சொன்னவ சாயங்காலம் போனை எடுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது அவ பெங்களூர் போயிட்டான்னு. அந்த வருத்தத்துல தான் நான் பாருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு போன் பண்ணேன் என்றான் பிரதீப். அதுவரை தவிப்புடன் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சேது அவனை பட்டென்று தள்ளிவிட்டு மறுபடியும் சமையலறை பால்கனிக்கு ஓடி வந்தான். இப்போது அங்கே படுத்துக்கொண்டிருந்த மிதுனாவை பார்க்க ஒரு குழந்தையைப் போல இருந்தது அவனுக்கு. மிகவும் பாவமாக இருக்க இவனே அவளை தொட்டு அழைத்தான். பிரதீப்பும் பின்னாலேயே ஓடி வந்தான். கீழே படுத்திருந்த அந்த பெண்ணை பார்த்தவன் ஆடி போனான். சேதுவின் விரல் பட்டதும் விருட்டென்று கண்விழித்த மிதுனா பதற்றத்துடன் எழ முயல டைனிங் டேபிளில் இடித்து கொண்டாள். ஏய், பயப்படாத, மெதுவா மெதுவா வெளியே வா என்று சேது சொல்ல அவள் குறுகியிருந்த கை கால்கள் இயல்பு நிலைக்கு வர மறுத்தது. இப்போது அவளை பார்க்க சேதுவுக்கு ரொம்பவும் பாவமாக இருந்தது. அப்படியானால் இரவு தான் அறைக்குள் சென்ற உடனேயே இவள் பிரதீப்பின் அறை கதவை தாளிட்டு விட்டு இங்கு வந்திருக்க வேண்டும். அப்படியானால் இரவு முழுவதும் இந்த குளிரில் தான் கிடந்திருக்கிறாள். பிரதீப்பும் தான் அழைத்து வரவில்லை என்கிறான். இவளும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியானால் இவள் யார்? எதற்காக என்னுடைய காரில் வர வேண்டும்? எதற்காக இந்த குளிரில் இப்படி தவம் கிடக்க வேண்டும் என்று நினைத்தான் சேது. இன்னமும் அவள் கால்களையும் கைகளையும் நீட்ட முயற்சி செய்ய அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது அப்பட்டமாக தெரிந்தது. சட்டென்று எழுந்த சேது, டேய் பிரதீப், டேபிள புடிடா என்று சொல்ல இருவரும் சேர்ந்து அந்த கனமான தேக்கு டைனிங் டேபிளை கஷ்டப்பட்டு தூக்கி சற்று தள்ளி வைத்தனர். எழுந்து நிற்க முயன்ற மிதுனாவின் கால்கள் மரத்து போயிருக்கவே
தடுமாறி விழப்போனாள். தன்னையும் அறியாமல் சட்டென்று தாவிச் சென்று அவளை தாங்கி பிடித்து கொண்டான் சேது. மிதுனாவின் பற்கள் தந்தியடித்துக் கொண்டிருந்தன. அந்த நிலையிலும் அவன் கையில் இருந்து அவள் எழ முயற்சி செய்ய இன்னமும் தடுமாறினாள். ஷ், அமைதியாக இரு, பயப்படாதே. நான் ஒன்றும் உன்னை கடித்து தின்றுவிடப் போவதில்லை. இப்போது நீ இருக்கும் நிலையில் உன்னால் நிற்கக்கூட முடியாது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் கடும் குளிரில் இருந்திருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அவளை கைகளில் தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்தான். அதுவரை பிரமிப்பில் இருந்த பிரதீப் சற்றே விடுபட்டு பேச ஆரம்பித்தான். சேது, இப்போ எனக்கு ஞாபகம் வருதுடா. ராத்திரி நாம இங்க வந்ததுமே இந்த பொண்ணு என் ரூமுக்கு வெளியே வந்து நின்னா. நானும் அவளை உள்ளரவான்னு கைய காமிச்சேன். அப்பதான் இவ என்னோட ரூம் கதவை சாத்தி வெளியே லாக் பண்ணிட்டு போயிட்டா போல என்றான் பிரதீப். யார் இவள்? இவள் இப்போது இருக்கும் நிலையில் இவளால் பேசவும் முடியாது என்று நினைத்த சேது தன்னுடைய அறைக்குள் இருந்த கட்டிலில் அவளை படுக்க வைத்து ஒரு கனமான கம்பளியை போர்த்தி விட்டான். மிதுனா மலங்க மலங்க விழித்து கொண்டிருக்க, டேய், போய் கெட்டில ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துட்டு வா என்று பிரதீப்பை விரட்டினான். சமையலறையை நோக்கி ஓடினான் பிரதீப். 2 நிமிடங்களில் அவன் சுடுதண்ணீருடன் வர மிதுனாவை லேசாக தூக்கி தன்மேல் சாய்த்து கொண்டு தண்ணீரை குடிக்க வைத்தான் சேது. அவள் கண்களில் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கண்களில் துளிர்விட்ட நன்றியுடன் சேதுவின் கண்களை பார்த்தாள். அவனும் இவள் கண்களையே பார்க்க இவள் ஒரு அப்பாவி என்பது அவன் மனதுக்குள் ஓட ஆரம்பித்தது. மிதுனா ஏதோ பேச முயல அவளால் முடியவில்லை. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கழித்து பேசிக்கொள்ளலாம். மணி இப்போதான் 5. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியாகி விடுவாய். இல்லை என்றால் டாக்டரிடம் போகலாம், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்ற சேது மாதவன் அவளை மீண்டும் மெதுவாக படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டான். பிரதீப்பை அழைத்து கொண்டு வெளியே வந்தவன் கதவை சத்தம் இல்லாமல் சாத்திவிட்டு சோஃபாவில் உட்கார சுத்தமாக தெளிந்திருந்த பிரதீப்பும் அவன் அருகில் வந்து அமர்ந்தான். என்னடா, யாருடா அந்த பொண்ணு? எப்படிடா இங்க வந்தா? பிரதீப் கேட்க, முதல் நாள் அவன் காரை கொண்டு வந்து இங்கு நிறுத்தியது, அதில் இருந்து அவள் இறங்கியது, இவன் வரச் சொன்னவள் என்று நினைத்து அவளை திட்டியது, இரவு என்பதால் விரட்டி விடாமல் அவனுடைய அறைக்கு போகச் சொன்னது என்று அனைத்தையும் சொன்னான் சேது. கேட்டுக்கொண்டிருந்த பிரதீப்பிற்கு ஒன்றும் புரியவில்லை. யாராக இருக்கும்? எதற்காக இங்கு நம்முடன் வந்திருக்கிறாள்? அதுவும் உன்னுடைய காரில் எப்படி, எங்கு ஏறினாள் என்று கேட்டான் பிரதீப். என்னுடைய காரை பாரில் நிறுத்தியதோடு சரி, அதன் பிறகு எங்கும் நிறுத்தவில்லை. நேராக இங்கு வந்துதான் நிறுத்தினேன். அதன் பிறகு காரை லாக் செய்வதற்காக வந்து பார்த்தபோது இவள் காரில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தாள். எனக்கும் எதுவும் புரியவில்லை. பாவம், நீ வர சொன்னவன்னு நினைச்சு ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அவ கூட ஏதோ சார்னு இடையில என்ன கூப்பிட்டா. நான் தான் உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத, அவனோட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியல, அவளே சொன்னாதான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டே சேது தன் கைகளை பார்த்தான். அதில் இன்னும் அவளுடைய இதமான பாரம் இருப்பது போலவே தோன்றியது. கைகளை முகத்தின் அருகே கொண்டு செல்ல நறுமணம் கமழும் தென்றல் அவன் முகத்தில் மோதியது. என்ன இது? நேற்றிலிருந்து என்னென்னமோ நடக்கிறது. இப்போது என்னடாவென்றால் கைகளில் ஏதோ இல்லாதது போல இருக்கிறது என்று யோசித்தான் சேது. என்ன சேது, இன்னமும் அவ உன் கையிலேயே இருக்கிற மாதிரி தோணுதா? முகம் எல்லாம் ஒரே மலர்ச்சியா இருக்கே, கண்கள் கூட ஏதோ கிறக்கத்துல இருக்க மாதிரி தெரியுதே. அவள் அழகில மயங்கிட்டியா? பிரதீப் கேட்க கைகளை பக்கவாட்டில் வைத்துக்கொண்ட சேது அவனை முறைத்தான். டேய், நீ ஏன் மயங்கிட்டேன்னா அவ எப்பேற்பட்ட அழகின்னு தெரியுதா? உண்மையிலேயே இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்ததே இல்லடா என்றான் பிரதீப் ரசனையுடன். சேதுவுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. வாயை மூடுடா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரிங்க்ஸ் பொண்ணுங்க இது மட்டும்தான். அவளே என்ன பிரச்சனையில இருக்கான்னு தெரியல, இல்ல நமக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வர போறான்னு தெரியல. அப்படி இருக்க அவளோட அழகை ரசிச்சு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு என்று கத்தினான் சேது. சரி சரி, கோவப்படாதே, ஏதோ ரொம்ப அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டேன், ஆளை விடுப்பா என்ற பிரதீப் எழுந்து அறைக்குள் சென்று ரிஃப்ரெஷ் ஆகி வந்தான். சுவர் கடிகாரம் மணி 6 என்று காட்டியது. இதற்கு மேலேயும் வீட்டுக்கு போகலன்னா அப்பா ரொம்ப திட்டுவாருடா
நீ இப்ப என்ன கொண்டு வந்து டிராப் பண்ண முடியாது. அந்த பொண்ணு வேற இன்னமும் தூங்கிட்டு இருக்கா. நான் அப்பாவோட டிரைவரை கார் எடுத்துட்டு வர சொல்லி கிளம்புறேன். நீ என்ன ஏதுன்னு பாத்துக்கோ என்ற பிரதீப் போனை எடுத்தான். கடுப்பான சேது அவனிடமிருந்து போனை பிடுங்க, ஏண்டா எதுக்குடா போனை பிடுங்குற என்று சலித்து கொண்டான் பிரதீப். டேய், பின்ன என்னடா, அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் உன் கூட வந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காணாம போயிட்டான்னு நினைச்சேன். இப்ப இப்படி குளிர்ல விரைச்சு போய் கிடக்கா. இந்த நிலையில நீ போறேன்னு சொன்ன என்னடா அர்த்தம்? கோபமாக கேட்டவன் போனை டீப்பாய் மேல் வைத்தான். சரி, எனக்கும் நேரமாகுது, வா, அந்த பொண்ணு முழிச்சிட்டாளான்னு பார்க்கலாம் என்ற சேது உள்ளே போக போனை எடுத்த பிரதீப் டிரைவருக்கு கால் செய்தான். அவள் இன்னமும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த சேது எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்தான். டேய், அங்க என்னடா பண்ற, இங்க வாடா. சேது பிரதீப்பை அழைக்க போனை வைத்துவிட்டு அவசரமாக அவனும் உள்ளே வந்தான். எப்படி எழுப்புவது? பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மறுபடியும் தொட்டுதான் எழுப்ப வேண்டும் நினைத்த சேது அவள் தோளை தொட பட்டென்று விழித்தாள் மிதுனா. ஹவு டு யூ ஃபீல்? பிரதீப் முந்திக்கொண்டு கேட்க அவனை முறைத்த சேது, என்னங்க, இப்ப பரவாயில்லையா என்றான். தலையை அசைத்த மிதுனா தானாகவே எழுந்து உட்கார்ந்தாள். சாரி, நான் உங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டேன் என்றாள் சேதுவை பார்த்து. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எப்படி இங்க வந்த, எதுக்கு வந்த என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான் பிரதீப். மறுபடியும் சேது அவனை ஒரு முறை முறைக்க வாயை மூடிக்கொண்டான். உங்களுக்கு ஓகேன்னா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என்று சேது சொல்ல, மிதுனா என்றாள் அவள். மிதுனா என்று மெதுவாக சேது சொல்ல, ஆமா, என்னோட பெயர்தான் என்ற மிதுனாவின் குரல் தெளிவான சங்கீதமாய் கேட்டது. சேது அங்கிருந்த சேரை சற்று அருகில் இழுத்து போட்டு உட்கார பிரதீப்பும் உட்கார்ந்தான். மிதுனா தன் உதடுகளை ஈரப்படுத்திக் கொள்ள முயல்வதை பார்த்த அவளுக்கு தண்ணீர் கொடுத்தான் சேது. அந்த வெதுவெதுப்பான நீரை குடித்ததும் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள் மிதுனா. தான் யார் என்பதையும் முதல் நாள் நடந்தது அத்தனையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். ரொம்பவும் நன்றி. நீங்க இல்லைன்னா நான் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பேன். நான் கெட்டவன்னு நினைச்சாலும் என்னை அந்த நேரத்துல விரட்டி விடாம வீட்டுக்குள்ள அனுமதிச்சிங்க. வேற யாரா இருந்தாலும் இப்படி ஒரு உதவியை செய்ய மாட்டாங்க. ரொம்பவும் நன்றி. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்றாள் மிதுனா கண்ணீருடன். அவளுடைய கண்ணீர் சேதுவின் மனதிற்கு வலியை கொடுத்தது. பாவம், ஒரு காலேஜ் பெண், அதுவும் இறுதி நாளில் இப்படி ஒரு இக்கட்டான நிலை இவளுக்கு. உயிரை பணயம் வைத்து தப்பித்து வந்திருக்கிறாள். இவளை போய் எவ்வளவு கேவலமாக பேசிவிட்டேன், எவ்வளவு கொடூரமாக நடத்தி இருக்கிறேன் என்று நினைத்தவனுக்கு தன்மேலேயே கோபம் வந்தது. இவளானால் நான் பேசியதை பற்றி கொஞ்சமும் வருத்தப்படாமல் ஏதோ பெரிய உதவி செய்து விட்டதை போல நன்றி சொல்கிறாளே என்ற சங்கடமாக இருந்தது சேதுவுக்கு. பாரில் இருந்து திரும்பி வரும்போது ஒரு கார் இவன் காரை தொடர்ந்து வந்தது நினைவில் வந்தது. சற்று நேரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் தாண்டி போனது. இரவு நேரத்தில் யாரோ என்று சந்தேகப்பட்டு பின்னாலே வந்திருப்பார்களோ என்று நினைத்தவன் அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. கடமையை செய்கிறார்கள், அவ்வளவுதான் என்று நினைத்தான். அப்படியானால் அது இவளை துரத்தி கொண்டு வந்த அந்த ரவுடிகளின் காராகத்தான் இருக்கும். நான் மட்டும் இவளை வெளியே விரட்டிவிட்டிருந்தால் நினைக்கவே அவனுக்கு மனது பதறியது. அதே நேரத்தில் அந்த 4 ரவுடிகளும் கூட தூங்கவில்லை, உல்லாசமாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். பெண் கையை விட்டு போய்விட்டாள் என்று வருந்தியவர்களுக்கு ஆறுதலாய் கிடைத்தது அவளுடைய வண்டியும் மொபைலும். அவளுடைய கல்லூரி பையையும் மற்ற புத்தகங்களையும் அங்கேயே வீசி எறிந்துவிட்டு இது 2ஐ மட்டும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார்கள். மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து தங்களுடன் வைத்து கொண்டவர்கள் எடுத்து வந்த வண்டியை அப்போதே நல்ல விலைக்கு விற்றுவிட்டார்கள். மிதுனாவின் வீட்டிலோ இடி விழுந்தது போல இருந்தது. இரவெல்லாம் முடிந்த அளவுக்கு தேடிவிட்டார்கள். வண்டியும் கிடைக்கவில்லை. அவளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது. தோழிகளிடம் விசாரிக்க சினிமா முடிந்தவுடன் கிளம்பியதாக சொன்னார்கள். கேட்ட மிதுனாவின் அம்மாவும் அப்பாவும் அதிர்ந்து போனார்கள். சினிமாவுக்கா? தங்களிடம் சொல்லாமல் போயிருக்கிறாளா?
அப்படித்தான் எவனோடாவது தங்களிடம் சொல்லாமல் ஓடிப்போய் விட்டாளோ என்று எண்ணியவர்கள் இடிந்து போய் உட்கார்ந்திருக்க ஒரு கூட்டமே அவர்களை சுற்றி ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தது. தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 3 வரும் சனிக்கிழமை தங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.